Hello friends, welcome to English பேச ஆசையா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ். நம்ம வீட்ல சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, ஈவன் நம்ம ஆபீஸ் போவோம், காலேஜ் படிப்பாங்க, ஸ்கூல் படிப்பாங்க பிள்ளைங்க, அவங்க எல்லாத்துக்கும் யூஸ் ஆகக்கூடிய வகையில தான் இந்த சின்ன சின்ன சென்டென்சஸ் இருக்க போகுது. என்ன பண்ணனும்னா நான் அதை தமிழ்ல சொல்லும்போதே நீங்களும் அதை இங்கிலீஷ்ல மாத்த ட்ரை பண்ணுங்க. நீங்களும் இங்கிலீஷ்ல அது எப்படி வரும்னு யோசிச்சு உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம சொந்தக்காரங்க யாராவது வெளிநாட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கால் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம வைக்கும் போது என்ன சொல்லுவோம்? சீக்கிரமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோமா? சீக்கிரமாக பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? see you soon. soon அப்படின்னா விரைவில், சீக்கிரமாக அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? see you அப்படின்னா உன்னை பார்க்குறேன், உன்னை சீக்கிரமாக பார்க்குறேன் அப்படின்னா see you soon. அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை இப்போ நம்ம கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையை நீ இப்போ பண்ணாத, அதை அப்புறமா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதை அப்புறமா பண்ணு அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? do it later. do it later. later அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணு அப்படின்னு சொல்லுவோமா? அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ சின்ன குழந்தைங்களாம் பயப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நம்மளே இருட்டில் போக பயப்படுவோம். அப்போ என்ன சொல்லுவோம்? பயப்படாத அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்களா? நம்ம பயப்பட்டா நம்மளை பார்த்து பயப்படாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு சின்ன குழந்தை பயப்படுதுன்னா நம்ம அதை பார்த்து என்ன சொல்லுவோம்? பயப்படாத அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் பி அஃப்ரைட். டோன்ட் பி அஃப்ரைட். பயப்படாத. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ். ஏன்னா அடிக்கடி நம்ம இதை சொல்லுவோம். ஒரு விஷயம் சொல்கிறோம், அதை ஒருத்தர் நம்பலன்னு வச்சுக்கோங்களேன், ஏய் சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா? சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு கூட சொல்லுவோமா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ ப்ராமிஸ் யூ. ப்ராமிஸ்னால் என்ன? சத்தியம் பண்ணுறது. ஓகே, ஐ ப்ராமிஸ் யூ, நான் உனக்கு சத்தியம் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? யாராவது உங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். எவ்ரி திங்னா என்னது? எல்லாத்துக்கும். தேங்க்ஸ் அப்படின்னா நன்றி. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங், எல்லாத்துக்கும் நன்றி. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க, வீட்டில் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஓகேவா? நாங்கள்லாம் நல்ல நண்பர்கள், நாங்கள்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லுவோமா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? நாங்களாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஏதாவது ஐடியா இருக்கா? ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் சேர்ந்து எங்களோட ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ஒரு வேலை இருக்குது, ஓகேவா, உன்னால் செய்ய முடியுமான்னு யாராவது கேட்குறாங்க, என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ கேன் டூ இட். ஐ கேன் டூ இட், என்னால் இதை செய்ய முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்காக ஏதாவது செய் அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க, ஓகேவா, இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள இந்த இந்த சென்டென்ஸ்லாம் அடிக்கடி நம்ம சொல்லிப்பாங்க. எனக்காக ஏதாவது செய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எனக்காக ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டூ சம்திங் ஃபார் மீ. டூ சம்திங் ஃபார் மீ, எனக்காக ஏதாவது செய். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க ரொம்ப சோர்வாயிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காங்க, அவங்க ஃபெயில் ஆயிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அடுத்த தடவை நீ பாஸ் ஆகிக்கலாம், நம்பிக்கை இழந்துடாத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்பிக்கையை இழந்து விடாதே அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் லூஸ் ஹோப். டோன்ட் லூஸ் ஹோப். ஹோப்னா என்ன? நம்பிக்கை. ஓகே, டோன்ட் லூஸ்னா இழந்துடாத. டோன்ட் லூஸ் ஹோப், நம்பிக்கையை இழந்து விடாதே. எங்கூட சேர்ந்து நீங்களும் சொல்லி பார்க்குறீங்களா? ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? இவ்வளோதான். இதெல்லாம் டெய்லி நம்ம நம்மளோட டெய்லி ரொட்டீனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ். அடுத்ததாக நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பைக் வாங்கியிருக்கலாம், ஒரு கார் வாங்கியிருக்கலாம், ஒரு பென் வாங்கியிருக்கலாம். ஓகேவா? ஏதாவது ஒன்று நீங்கள் புதுசாக வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது உங்கள்கிட்ட கேட்குறாங்க, இது புதுசா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள் எங்கூட சேர்ந்து. எப்படி சொல்லலாம்? சிம்பிளாக, இஸ் இட் நியூ? இஸ் இட் நியூ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணால் சரவடி வெடித்த மாதிரி கண்டினியூஸாக பேசுவாங்க. ஓகே, வேகமாக பேசுவாங்க. அவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் பொறுமையாக பேசுப்பா, அல்லது கொஞ்சம் மெதுவாக பேசு அப்படின்னு சொல்லுவோமா?
அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸ்பீக் அ லிட்டில் ஸ்லோவர். ஸ்பீக் அ லிட்டில் ஸ்லோவர். கொஞ்சம் பொறுமையாக பேசு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லணும். என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். நான் உன்னை நம்புகிறேன் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ட்ரஸ்ட் யூ. ஐ ட்ரஸ்ட் யூ. நான் உன்னை நம்புகிறேன். எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இந்த சின்ன சின்ன சென்டென்சஸ் தான் இருக்கும். பார்க்கும்போது நமக்கு வந்து எல்லாமே உடனே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் நடைமுறைப்படுத்தும் போது இன்னும் அது ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தினமும் பண்ணு அப்படின்னு சொல்லுவோமா? இதை தினமும் செய் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டூ திஸ் எவ்ரி டே. டூ திஸ் எவ்ரி டே. இதை தினமும் பண்ணு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ். ஏன்னா வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் நம்ம அனுப்ப வேண்டியது இருக்கும், ஃபோனில் நம்ம இதை சொல்ல வேண்டியது இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி வீட்டில் கூட நம்ம சில நேரங்களில் சொல்ல வேண்டியிருக்கும். அப்படி என்ன சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமா? நான் ஒரு வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஐ ஆம் அட் ஒர்க். ஐ ஆம் அட் ஒர்க். நான் வேலையாக இருக்கேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் வந்து இதுவும் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஒன்றால் தப்பிக்க முடியாது. யூ காண்ட் எஸ்கேப். எஸ்கேப்னா நினைக்கிறது தப்பிக்கிறது. காண்ட்னா முடியாது. ஒன்றால் தப்பிக்க முடியாது. யூ காண்ட் எஸ்கேப். யூ காண்ட் எஸ்கேப். ஒன்றால் தப்பிக்க முடியாது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, பர்ஸ் இந்த இடத்துல வச்சு நீ பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் பார்க்கல அப்படின்னு சொல்லணும். ஓகே, நான் பார்க்கல. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐடியா இருக்கா? ஓகே, ஐ டிடன்ட் see. ஐ டிடன்ட் see. டிடன்ட் அப்படிங்கிறது என்னென்னா டிட் நாட், அந்த ரெண்டையும் சேர்த்து சொல்கிறதான் டிடன்ட். ஓகே, ஐ டிட் நாட் see அப்படின்னாலும் ஒன்று தான், ஐ டிடன்ட் see அதுவும் ஒன்று தான். பேசும்போது நீங்கள் வந்து ஐ டிடன்ட் யூஸ் பண்ணி பேசலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் தயாராக இருக்கேன். நான் தயார் இல்லை நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸாக கிளம்பிட்டு இருக்கீங்க, நான் தயாராகிட்டேன், நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்கள்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் சென்டென்ஸ். ஐ எம் ரெடி. ரெடினா என்ன? தயாராக இருக்கேன் அர்த்தம். தயார் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் அப்படின்னா நான் இருக்கிறேன். நான் தயாராக இருக்கேன். ஐ எம் ரெடி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது விலை அதிகம்ப்பா அப்படின்னு சொல்லுவோமா? எங்கேயாவது ஒரு என்ன சொல்கிறது, ஷாப்பிங் மால் போகிறீங்க, மால்லலாம் நம்ம ஏதாவது ஒரு இதாக வாங்க முடியுமா? ஃபுல்லாக விண்டோ ஷாப்பிங் தான், அப்படி ரவுண்டு தான் அடிச்சுட்டு வரும். எங்கேயாவது பார்த்துட்டு இது என்ன விலை அதிகம்ப்பா அப்படின்னு சொல்லுவோமா? இது விலை அதிகம் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா என்ன சொல்கிறது? அதிகம், ஒரு விலை அதிகம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லணும்? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒரு சின்ன சென்டென்ஸ், ரொம்ப அழகான சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உன் கூட இருக்கேன். சொல்லுவோம்ல நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களாம் பார்த்து நம்ம சொல்லுவோம், நான் உன் கூட இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ ஆம் வித் யூ. வித் யூ அப்படின்னா உன்னுடன், ஐ ஆம் அப்படின்னா நான் இருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் வித் யூ. ஷார்ட்டாக இருந்தாலும் ஸ்வீட்டாக இருக்கா சென்டென்ஸ்? அவ்வளோதான். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை வந்து ஏதாவது ஒரு கிழமையில் நம்ம வந்து வர சொல்லணும். ஓகேவா? வாரத்தில் 7 நாள் இருக்குது. இப்போது எக்ஸாம்பிள் திங்கட்கிழமை நான் எடுத்துக்கிறேன். திங்கட்கிழமை வா அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கம் ஆன் மண்டே. கம் ஆன் மண்டே. திங்கட்கிழமை வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது இந்த 20 சென்டென்சஸும்? செம்மையாக இருந்ததா? இவ்வளோ தான். இதை வந்து நீங்கள் வந்து பேசியும் எழுதியும் முக்கியமாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? திரும்ப திரும்ப சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி அடுத்த ஒரு 20 சென்டென்சஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.